1000 கணபதி ஹோமம் செய்த பலன் தரும் விநாயகர் சதுர்த்தி. முழு முதல் கடவுளாக கொண்டாடப்படக்கூடியவர் விநாயக பெருமான். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும், விரதமாக இருந்தாலும், யாகமாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிய பிறகே தொடங்க வேண்டும் என்பது ஐதீகம். விஷ்ணு பகவானை வழிபடுவதை வைணவம் என்றும், சிவபெருமானை வழிபடுவதை சைவம் என்றும் சொல்வது போல விநாயகரை பிரதான தெய்வமாக வழிபாடு செய்வதே கணாபத்தியம் என்று அழைப்பார்கள். ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் திரு கைலாயத்தில் வீற்றிருந்தனர். அப்போது அங்கு பிரணவ வடிவிலான ஒரு உருவத்தை பார்வதி பரமேஸ்வரனும் நோக்க அதிலிருந்து தோன்றியவர் விநாயகர் என்று சொல்லப்படுகிறது. ஒருமுறை பார்வதி நீராட செல்லும் பொழுது தன் உடலில் இருந்து பரிமளங்களை, அதாவது வாசனை துகள்கள் உருட்டி வைத்ததாகவும் அதிலிருந்து தோன்றியவரே விநாயகர் என்றும் சொல்கிறார்கள். அப்படி உருவான விநாயகரை பார்வதி தனக்கு காவலாக வைத்துவிட்டு நீராட சென்றார். அந்த நேரம் பார்த்து கைலாயத்திற்குள் நுழைந்த சிவபெருமானை விநாயகர் தடுத்து நிறுத்தினார். இதனால் சிவனுக்கும் விநாயகருக்கும் சண்டை உருவானது. இதில் தன் சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் சிவபெருமான். அப்போது நீராடிவிட்டு வந்த பார்வதி நடந்ததை புரிந்து கொண்டு விநாயகரை பற்றி சிவபெருமானிடம் கூறினாள். இதையடுத்து வடதிசையில் தலை வைத்து படுத்திருந்த வெள்ளை யானையின் தலையை எடுத்து வந்து விநாயகரின் உடலில் பொருத்தி அவருக்கு ஈசன் உயிர் கொடுத்தார் என்றும் கூறுவார்கள். விநாயக பெருமான் வழிபாடுகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது விநாயகர் சதுரவர்த்தி தர்ப்பணம், அஷ்டத்திரவிய ஹோமம், வாஞ்சாகல்ப கணபதி ஹோமம் ஆகியவை. விநாயகர் விரதங்களில் சங்கடகர சதுர்த்தி பிரதானமாக திகழ்கிறது. அஷ்டத்திரவியங்கள் என்பது கரும்பு, அவல், கொழுக்கட்டை, தேங்காய், எள், நெல் பொரி, சத்துமாவு, வாழைப்பழம் ஆகியவையாகும். அஷ்டத்திரவிய ஹோமத்தில் கொழுக்கட்டையை முழுவதாகவும், அவல், பொரி, மாவு ஆகியவற்றை கைப்பிடி அளவிலும், கரும்பை கணு அளவிலும், தேங்காயை வடிவாகவும், எள்ளை உள்ளங்கை சுருங்கிய அளவும் எடுத்துக்கொண்டு வாழைப்பழத்தை சிறியதாக இருந்தால் முழு அளவிலும், பெரியதாக இருந்தால் துண்டு துண்டாக நறுக்கியும் சேர்க்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் தேன், பால், நெய் ஆகியவற்றுடன் கலந்து தனித்தனியாக ஹோமம் செய்வது விசேஷமானதாகும். வாஞ்சாகல்ப கணபதி ஹோமம் என்பது விரும்பியதை கொடுப்பதில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஹோமமாகும். இந்த ஹோமமானது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொடுப்பதாக கூறுவார்கள். ஆனால் ஸ்ரீவித்யா மந்திர உபதேசம், கணபதி மந்திர ஜப சித்தி இல்லாமல் செய்வது பிரயோஜனம் இல்லை. குரு முகமாக கட்டாயம் இந்த மந்திரங்களை உபதேசமாக பெற வேண்டும். புரட்டாசி ஐப்பசி மாத சுக்லபட்ச நவமி அன்று ஜபத்துடன் கூடிய ஹோமத்தை செய்வது மிக விசேஷமானதாகும். இதை பாராயணம் செய்வது லட்சுமி குபேர அருளை கொடுக்கும். 5 முறை பாராயணம் செய்தால் உலகம் வசமாகும். 10 முறை பாராயணம் செய்தால் சர்வலோக வசீகரம் உண்டாகும். ஆனால் மந்திர சித்தி என்பது இதில் முக்கியமானதாக கூறப்படுகிறது. பசுனை கொண்டு இந்த ஹோமம் செய்தால் வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்வாள். அன்னத்தால் ஆகுதி கொடுக்க அன்னவிருத்தியும், தேனால் ஆகுதி கொடுக்க தங்கமும் சேரும். பசும்பாலால் ஆகுதி கொடுக்க பசுக்கள் விருத்தியடையும். பசுந்தயிரால் ஆகுதி கொடுக்க எல்லா பாக்கியங்களும் தேடி வரும். எள் கலந்த அரிசியால் ஹோமம் செய்ய வறுமை நீங்கும், கடன் தொல்லை விலகும். தாமரை பூவும் பசுனையும் கொண்டு ஹோமம் செய்ய அசையா சொத்துக்கள் தேடி வரும். அரசு சமைத்துக் கொண்டு ஹோமம் செய்ய ஜனவசீகரம் உண்டாகும். நொச்சி சமைத்தால் ஹோமம் செய்ய வறட்சி விலகும். அருகம்புல்லால் ஹோமம் செய்ய எல்லாவித வியாதிகளும் விலகி செல்லும். நாயுருவினால் ஹோமம் செய்ய நவக்கிரகங்களும் வசமாகும். வெல்லம், வாழைப்பழம் மற்றும் பாயாசத்தால் ஹோமம் செய்ய நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய செல்வங்கள் தேடி வரும். முக்கனியில் தேன் சேர்த்து ஹோமம் செய்ய சகலமும் வசீகரமாகும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம் போல் மகா கணபதியின் சதுர்வத்தி தர்ப்பணம் மிக விசேஷமானதாகும். கணபதி மூல மந்திரத்தை கொண்டும் விசேஷ மந்திரங்களாலும் 444 முறை நீர் விடுதல் விசேஷமானதாகும். வாசனை கலந்த சுத்தமான தண்ணீரும், பஞ்சபாத்திரம் மற்றும் அரைத்த சந்தனம், நல்ல குங்குமம், ஒரு பித்தளை தாம்பாளம் போன்றவற்றை கொண்டு விநாயகர் பெருமானுக்கு இந்த தர்ப்பணத்தை செய்வார்கள். சிலர் கணபதி எந்திரத்தையும் சிலர் கணபதி விக்கிரகத்தையும் வைத்தும் செய்வதுண்டு. மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்சம் அன்று சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தியில் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருவார்கள். இதில் ஆவணி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்றுதான் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நாளில் கடைபிடிக்கும் விநாயகர் விரதத்தால் வருடம் முழுக்க விரதம் இருந்த பலனும் 1000 கணபதி ஹோமம் செய்த பலனும் கிடைக்கும். அன்றைய தினம் காலையில் எழுந்து களிமண்ணால் செய்த விநாயகரை பெரும்பாலும் பூஜிப்பார்கள். ஆனால் களிமண்ணால் செய்த விநாயகரை பூஜித்த மறுநாள் புனர் பூஜை செய்துவிட்டு நீரில் கரைக்க வேண்டும். நைவேத்தியத்திற்கு தேவையானவை: பூரண கொழுக்கட்டை, உளுந்து வடை, அப்பம், பருப்பு பாயாசம், வெள்ளை சாதம், சுண்டல், கொய்யாப்பழம், இலந்தை பழம், விளாம்பழம், பெரப்பம்பழம், நாவற்பழம். விநாயகரின் 12 அவதாரங்கள்.
விநாயகருக்கு பல்வேறு வடிவங்கள் இருந்தாலும் அவர் 12 அவதாரங்களை எடுத்ததாக விநாயக புராணம் தெரிவிக்கிறது. அந்த அவதாரங்கள் இங்கே: வக்ரதுண்ட விநாயகர், சிந்தாமணி விநாயகர், கஜானனர், விக்னராஜர், முந்திய மயூரேச விநாயகர், பிந்திய மயூரேச விநாயகர், தூமகேது, கணேசர், கணபதி, மகோத்கடர், டுண்டி விநாயகர், வல்லப விநாயகர். விநாயகரின் பெருமையை அறிவோம். விநாயகரே முழுமுதல் கடவுள் என்பதாலும் அவரே கணங்களின் அதிபதி என்பதாலும் விநாயகர் அவதரித்த நாளில் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. கணபதி என்ற சொல்லுக்கு தேவ கணங்களின் தலைவன் என்று பொருள். கா என்பது ஞான நெறியில் ஆன்மா எழுவதையும், நா என்பது மோட்சம் பெறுவதையும், பதி என்பது ஞான நெறியில் திளைத்து பரம்பொருளை அடைதலையும் குறிக்கும். மேலும் மனோவாக்கினை கடந்த தலைவன் என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம். தனக்கு மேல் தலைவன் இல்லாதவர் என்பதே விநாயகர் என்ற பெயருக்கு பொருள். விக்னங்களை அகற்றுவதால் விக்னேஸ்வரர் என பெயர். இப்படி விநாயகருக்கு எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. அருந்ததி பிடித்த மோதகம். பிள்ளையாருக்கு முதலில் மோதகம் படைத்தது வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி என்று கூறப்படுகிறது. சர்வ ரட்சகரான விநாயகர் அண்டத்தின் உள்ளே எங்கும் பூரணமாய் நிறைந்துள்ளார். அருந்ததி அண்டத்தை உணர்த்த மாவினால் செப்பு என்ற மேல் பகுதியை செய்தாள். அண்டத்தின் உள்ளே பூரணமாய் நிறைந்திருக்கும் பிள்ளையாரை குறிக்கும் வகையில் இனிப்பான பூரணத்தை மாவுக்குள் வைத்தாள். அதுவே மோதகம் என்னும் கொழுக்கட்டை. இது தவிர உலகமே மோதகமாகவும் இங்குள்ள ஒவ்வொரு படைப்பும் பூரணத்தைப் போல இனிமையானதாகவும் கருதி நாம் இனிய செயல்களை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். சுதர்காய் போடும் பழக்கம். வித்யுன்மாலி, தாருகாட்சன், கமலாட்சன் ஆகிய அசுரர்களையும் அவர்களின் கோட்டைகளையும் சிவபெருமான் அழிக்க புறப்பட்டார். அப்போது அவருடைய தேரச்சு முறிந்து தடை ஏற்பட்டது. விநாயகரை வணங்காமல் சென்றதால் தான் இந்த தடை என்பதை உணர்ந்த சிவபெருமான் உடனே பிள்ளையாரை நினைத்து வணங்கினார். மறுகணம் அங்கு தோன்றிய கணபதிக்கு உகந்த காணிக்கையை தருவதாக சொன்னார் சிவனார். அப்போது முக்கண்ணனையே தனக்கு காணிக்கையாக தர வேண்டும் என்றார் கணபதி. எனவே ஈசன் தன்னை போல் 3 கண்களும் சடையும் உடைய தேங்காயை கணபதிக்கு படைத்து அருளினார். அன்று முதல் தடைகள் நீங்கிட விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. பிள்ளையாரின் தேவியர்கள். பொதுவாக விநாயகரை பிரம்மச்சாரி என்று சொல்வார்கள். அதே நேரம் சித்தி, புத்தி மற்றும் வல்லபை ஆகியோரை விநாயகரின் தேவியராக குறிப்பிடுகிறது விநாயக புராணம். புதுவையில் உள்ள மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சித்தி, புத்தி தேவியருடன் திருமண கோலத்தில் விநாயகர் அருள் புரிகிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் மோதை, பிரபோதை, கமலை, சுந்தரி, மனோரமை, மல்கலை, கேசினி, காந்தை, சார்காசை, சுமந்தினை, நந்தினி, காமதி ஆகியோரும் விநாயகரின் தேவிகளாக திகழ்வதாக ஞான நூல்கள் தெரிவிக்கின்றன. விநாயகரும் பலன்களும். விக்ரங்களாக மட்டும் விநாயகரை வழிபட வேண்டும் என்பதில்லை. மண்ணில் பிடித்து வைத்த விநாயகரை வழிபட நற்பதவி கிட்டும். புற்று மண்ணில் செய்த விநாயகரை வழிபட்டால் லாபம் பெருகும். வெள்ளத்தால் செய்த விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். உப்பு விநாயகரை வழிபட்டால் எதிரிகள் விலகுவர். வெள்ளருக்கு விநாயகரை வழிபட செல்வத்தை அள்ளிக் கொடுப்பார். கல் விநாயகரை வழிபட்டால் சகல நலன்களும் கிடைக்கும். மாவினால் செய்த விநாயகரை வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி வந்து சேரும். விதவிதமான விநாயகர்கள். இந்த சமயம் பல தெய்வ வழிபாடுகளை கொண்டது. இதில் விநாயகரை முதன்மையான தெய்வமாக வைத்து வணங்குபவர்களும் உண்டு. விநாயகரை வழிபடும் சமயத்தை கணாபத்தியம் என்று அழைப்பார்கள். முன்பெல்லாம் ஆற்றங்கரைகளிலும் அரசமரத்தின் அடியிலும் 3 சாலைகள் சந்திக்கும் பகுதியிலும் எளிமையாக அமர்ந்து அருள்பாலித்த விநாயகருக்கு இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான சிலைகள் இந்தியாவில் மட்டுமல்லாது உலக அரங்கிலும் அமைக்கப்பட்டு வருகிறது. அப்படி பிரம்மாண்டமாக அமைந்த சில விநாயகர் சிலைகளையும் அபூர்வமான விநாயகர் சிலைகளையும் இங்கே பார்க்கலாம். அயர்லாந்து நாட்டில் உள்ள விக்டர்ஸ் வே என்ற பூங்கா மிகவும் பிரபலமானது. வனப்பகுதிகளும் சிறிய ஏரிகளுமாக காணப்படும் இந்த பூங்காவில் கருங்கற்களாலான எண்ணற்ற சிலைகள் காணப்படுகின்றன. இங்கே 8 விநாயகர் சிலைகளும் இருக்கிறது. ஒரு விநாயகர் புத்தகம் படித்தபடி இருக்கிறார். மற்ற 7 விநாயகர்களில் 5 விநாயகர்கள் வரிசையாக அமர்ந்து தவில், வீணை, கிட்டார், புல்லாங்குழல் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசிக்க, அவர்களுக்கு எதிர் திசையில் 2 விநாயகர்கள் நடனமாடுவது போல் அமைந்திருப்பது பார்ப்பவர்களை கவரும் வகையில் இருக்கிறது. மராட்டிய மாநிலத்தின் கோலாப்பூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது சின்மயா கணாதீஷ் என்ற இந்த விநாயகர் சிலை. இந்தியாவின் மிக உயரமான சிலைகளில் இதுவும் ஒன்று. இந்த சிலையானது மொத்தம் 85 அடி உயரம் கொண்டது. இதில் பீடம் 25 அடி உயரமும் 5 தலை நாகம் குடைபிடித்தபடி இருக்கும் விநாயகர் சிலை 61 அடி உயரமும் கொண்டதாகும். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் போற்று சிவன் கோவில் அமைந்திருக்கும் வளாகத்தில் விநாயகருக்கும் ஒரு பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையானது 32 அடி உயரம் கொண்டது. தாய்லாந்தில் பேங் பாகோங் என்ற ஆற்றினால் சூழப்பட்ட ஒரு சிறிய தீவில் இருக்கும் விநாயகர் சிலை இதுவாகும்.
தலையணையின் மீது சாய்ந்தபடி சயன கோலத்தில் இருக்கும் இந்த விநாயகர் கொஞ்சம் அபூர்வமான தோற்றம் கொண்டவர். இந்த சிலையானது 22 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் உயரமும் கொண்டது. இளஞ்சிவப்பு வண்ணத்தில் காட்சி தரும் இந்த விநாயகர் 4 கரங்களுடன் 2 கரங்களை தன்மேல் வைத்தபடியும் மற்ற 2 கரங்களில் ஒடிந்த தந்தம் மற்றும் தாமரை மலரை தாங்கியபடியும் காட்சி தருகிறார். பாகிஸ்தான் நாட்டில் காபூல் நகருக்கு அருகில் உள்ள கார்டஸ் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான விநாயகர் சிலை இது. கொஞ்சம் சிதைந்த நிலையில் காணப்பட்டாலும் இந்த சிலையானது 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்ற பெருமைக்குரியதாகும். தாய்லாந்து நாட்டின் சாக்கோ என்சோ என்ற பகுதியில் வெவ்வேறு இடங்களில் அமைந்த ஆலயங்களில் பிரம்மாண்டமான 3 விநாயகர் சிலைகள் அமைந்திருக்கின்றன. அவற்றில் கிளாங் கியான் கணேஷ் பார்க் என்ற இடத்தில் அமைந்து நின்ற கோலத்திலான பிரம்மாண்ட விநாயகரை தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். 39 மீட்டர் உயரம் கொண்ட விநாயகர் சிலை இது. 4 கரங்களுடன் காட்சி தரும் இந்த விநாயகர் தன்னுடைய கரங்களில் மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் மற்றும் கரும்பு வைத்திருக்கிறார். மேலும் தும்பிக்கையில் மோதகம் என்னும் கொழுக்கட்டை உள்ளது. தமிழர்களின் முக்கனியாக சொல்லப்படும் மா, பலா, வாழை ஆகிய 3 பழங்களையும் ஏந்திருக்கும் இந்த விநாயகர் தமிழர்களுக்கு விருப்பமானவராக இருக்கிறார். விருப்பமான அருகம்புல். முன்காலத்தில் கவுண்டன்யர் என்ற முனிவர் இருந்தார். அவர் எப்போதும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லை வைத்து வழிபாடு செய்தார். இதை பார்த்து கொண்டிருந்த முனிவரின் மனைவி, எதற்காக விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வணங்குகிறீர்கள் என்று கேட்டாள். உடனே கவுண்டன்யர் விநாயகருக்கு அருகம்புல் வழிபாடு வந்ததற்கான காரணத்தை தன்னுடைய மனைவிக்கு கூறினார். அது ஒரு புராண கதையாகும். அதை நாமும் தெரிந்து கொள்ளலாம். அது யமலோகம். யமன் வீற்றிருந்த சபையில் அனைவரும் இசைத்துக் கொண்டிருந்தனர். பாடல்கள் பாடி நடனமாடிக் கொண்டிருந்தனர். தேவலோக கன்னிகளான ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை ஆகிய மூவரும் இசைக்கு ஏற்ப அற்புத நடனம் ஆடினர். அவர்களின் நடனத்தை அந்த சபையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது. அவர்களில் திலோத்தமையின் நடனனை கவர்ந்தது. அவளது அழகும் தான். அவனுக்கு காமம் தலைக்கேறியது. தன்னுடைய சபையில் பலரும் கூடியிருக்கிறார்கள் என்பதை மறந்து ஓடி சென்று திலோத்தமையின் கரங்களை வலுவாக பற்றினான் யமதர்மன். தகாத இந்த செயலால் எந்த கேடு விளைய போகிறதோ என்று அங்கிருந்த அனைவரும் திகைத்தனர். ரம்பையும் ஊர்வசியும் அங்கிருந்து ஓடி மறைந்தனர். அதையெல்லாம் காணும் நிலையில் யமன் இல்லை. தர்மத்தை நிலைநிறுத்தும் அவனுக்கு இப்போது காமமே தலை தூக்கி நின்றது. அதனால் திலோத்தமையின் கரங்களை மேலும் வலுவாக பற்றினான். அவனது காமம் திரண்டு சுக்கிலமாக வெளியேறியது. அதன் மூலம் ஒரு அசுரன் தோன்றினான். அவன் வெப்பத்தால் தயித்தான். அவன் தொட்டதெல்லாம் நெருப்பில் பொசுங்கியது. அவன் வாயிலிருந்தும் நெருப்பு வெளிப்பட்டது. இதனால் அவன் அனலாசூரன் என்று அழைக்கப்பட்டான். தேவர்களையும் மக்களையும் முனிவர்களையும் தன்னுடைய வெப்பத்தால் துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். அவர் தன் படையுடன் சென்று அனலாசூரனுடன் போரிட்டு அவனை வீழ்த்தினார். கீழே விழுந்த அவன் மீது வருணன் கடும் மழை பொழிவித்தான். குளிர்ச்சியான சந்திரன் அனலாசூரன் மீது தன்னுடைய குளிர்கதிர்களை பாய்ச்சினான். இதையடுத்து விநாயக பெருமான் அனலாசூரன் அருகில் சென்றார். அவனை சிறிய உருவமாக மாற்றிய விநாயகர் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார். அப்போது விநாயகரின் வயிற்றில் சூடான வெப்பம் ஏற்பட்டது. அது கடுமையான வெப்பத்தை உண்டாக்கி விநாயகரை அவதிப்படுத்தியது. சிவபெருமான் தன்னுடைய குளிர்பானங்களை விநாயகர் மீது எய்தார். ஆனாலும் அவரது வெப்பம் தணியவில்லை. கங்கை தன்னுடைய குளிர்ச்சியான நீரால் விநாயகரை நீராட்டினாள். அதுவும் பலனளிக்கவில்லை. இறுதியாக ஒரு முனிவர் அருகம்புல்லை விநாயகரின் மீது வைத்தார். அதன் குளிர்ச்சியால் அவருக்கு இருந்த வெப்பம் தணிந்தது. வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் நிறைந்த அந்த அருகம்புல் விநாயகரின் முக்கியமான வழிபாட்டு பொருளாக மாறிப்போனது. அருகம்புல் எல்லா காலங்களிலும் வளரும் தன்மை கொண்டது. மழை இல்லாமல் கடுமையான கோடை நிலவினாலும் கூட அருகம்புல் வளரும். கடும் வெயிலில் அருகம்புல் காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. சிறிதளவு மழை பொழிந்தாலும் அருகம்புல் பசுமையாக துளிர்விட்டு வளர்ந்துவிடும். சாதாரண புல் போன்று காட்சி தரும் இந்த அருகம்புல் அளப்பரிய மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. குளிர்ச்சி தன்மை கொண்ட இந்த அருகம்புல் உடல் சூட்டை அகற்றும். சிறுநீர் கடுத்தால் அதனை குணமாக்கும். நாள்பட்ட குடல் புண்களை ஆற்றும் சக்தி இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. இவற்றை பருகி வருபவர்களின் ரத்தத்தை தூய்மையாக்கும். கண் பார்வையை தெளிவாக்கும். இப்படி பல ஆற்றல்களை கொண்ட அருகம்புல்லை தான் விநாயகர் தன்னுடைய விருப்பமான அர்ச்சனைக்குரியதாக ஆக்கிக் கொண்டார்.